கண்ணுக்கு புரியமான கணவர் இவர்தான். இப்படிப்பட்ட கணவர் வேண்டுமென்றால் எட்டிக்குள்ளே கொடுத்து விடு, சூடாய்த்து கொடுத்து விடு. அப்படி என்று எங்க அண்ணன் சொல்ல என்னை மனமுடித்தவன் ஆச்சரியமா பேர்படுமையாருமா? அம்மா, கணவர் யாரு? உலகம் என்பது ஒன்று. சரி, அதிலே இரவு பகல் ரெண்டு. இந்த இரவு பகல் என்றால் உலகம் ஒருபோதும் நீங்காது. சரி, அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் அவசியம். ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் என்றால் ஆண் இல்லை. ஓ, பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. ஆமா, ஆணுக்கு பெண் துணை தேவை. ஆமா, அப்படி என்று உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறார்கள். திருச்செங்கோடு மலையிலே ஆண் பாதியாக பெண் பாதி என்று காட்சியளிக்கிறாரே பரமேஸ்வரன், சித்தேஸ்வரன். அந்த பரம கடவுளோ என்னுடைய சாமி. அந்த சிவபெருமான் தான் கணவர். சரி, இப்படிப்பட்ட மன்னவரை மனமுடித்து என் கணவராகப்பட்டவர் அடிய தேவி, இத்தனை ஆண்டு காலமாக நீ தனித்து வாழ்ந்து வந்தாய். இன்றைய தினமாக எனக்கு நீ சொந்தமாகி விட்டாய். அதனாலே இன்று முதல் இந்த மனைவி இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு பொட்டு வச்சாங்க. சரி, என்ன காரணம்? என் கணவராகப்பட்டவர் இப்ப நெற்றிக்கண்ணு வாங்கின உடனே ரத்தம் வளைஞ்சிட்டே வந்தது. ஆனா கண்டர்கள் நோடிச்சா ரத்தம் தான் வரும், பழையம் இல்ல. அதன் காரணமாக என் கணவராகப்பட்டவர் பொட்டு வச்சாங்க. ஓ, நெத்தியில அமுத்தினாரு. ஆமா, அப்படியே கட்டுப்பட்டு போச்சு. அந்த ரத்தம் அப்படியே துவஞ்சி போய் பொட்டா மாறி போச்சு. ஆமா, குங்குமம். அதனாலதான் கணவன் பேச்சு மேலையும்
மனைவி பேச்சு கீழையும் ஆஹா. கணவன் சொல்லக்கூடிய பார்ட்டி கட்டுப்பட்டு இந்த பெண்கள் நாங்கள் இருக்கிறோம். அப்படியா? ஆமா, வாக்குல போட்டு வைக்கிறாங்களா அது? இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு. நெத்தில வச்சா எனக்கு வைக்கிறாங்க. இது யாருக்கு? ஐயாருக்கு. அம்மா, கல்யாணம் ஆகாத பெண்கள் ஒரே ஒரு பொட்டு வைப்பாங்க. அது நெத்தி பொட்டு. கல்யாணம் ஆன பிறகு அடுத்தவனுக்கு வாக்குப்பட்டபடியா அவள் வாக்கிலே பொட்டு வைப்பவன். ஓஹோ, அதுக்கு வாக்குப்பட்டவன் தெரிஞ்சு. ஆமா. அது மட்டுமா, என் கணவனாகப்பட்டவர் உடம்புல சரிபாதி கொடுத்தார்ல, அதே பிரகாரமாக என் கணவருக்கு ஏவடம்பு சரிபாதி கொடுக்கணும். அப்படி என்று கல்யாணமான பிறகு எடுத்துக்காட்டாக இந்த தலையில இப்படி வாக்கெடுத்து, இது ஆண் பாதி, இது பெண் பாதி, இது கணவனுக்கு, இது மனைவிக்கு. அப்படியா? அப்படி என்று இப்படி வாக்கெடுத்து அது பொட்டு வைக்கிறாங்க. அதுதான் வாக்குப்பட்டவன் பேரு. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அதுலயே அடங்கி இருக்குது. என்னது? என்னதான் இருந்தாலும் கட்டி கணவனாகப்பட்டவன் நல்லவரோ கெட்டவரோ, கல்யாணம் கணவன், கணவன் புல்லானாலும் புருஷன், புருஷன். அதே பிரகாரமாக எதுவாக இருந்தாலும் கட்டுனதான், வேற மாத்த முடியாது. சரி, இதுதான் தலையெழுத்து அப்படின்னு தலையில போட்டு வச்சுக்கிறான். அப்படியா? ஒன்னு நான் போக முடியுமா? ஒட்டுல இத்தனை விஷயம் இருக்குதா? ஆமா. ஒன்னு விட்டு நான் போக முடியுமா? அது எப்படி போகும்? என்ன விட்டு போடுமா? இதுதான் தலையெழுத்து, இதுதான் தலையெழுத்து. தலையெழுத்து அப்படின்னு தினமும் நாங்க வச்சுக்கிட்டு நினைச்சு வச்சிருக்கோம் தலையெழுத்துன்னு. ஆமா. சரி சரி சரி. அப்படி இருக்கும் பொழுது அம்மா பொட்டு வைத்த பிறகு என் கணவராகப்பட்டவர் என்னை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தார். சரி, அப்பொழுது முதல்ல பிடிச்ச அல்லவா அந்த சின்னம் சிறு குழந்தை மீண்டும் அம்மா என்று ஓடி வந்தது. மறுபடியும் அடியே தேவி பார்வதா, கல்யாணம் செய்து நீயும் நான் இப்ப ஒண்ணு சேர்றான், அம்மா என்று வருகிறதே அந்த பிள்ளையார், அந்த பிள்ளையார் அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து கேட்டாங்க. சரி, அப்பொழுது இருவரும் ஒன்றாக சேர்ந்து அது பிள்ளையார் பேர் வச்சு. அப்படியா? அதான் பிள்ளையார் பிள்ளையார் விநாயகர். ஆமா. பிள்ளை யார் என்று கேட்க அந்த உருவத்திற்கு பிள்ளையார் பேர் வச்சோம். சரி சரி. இதோ அழகவடைத்து முருகனாகப்பட்டவர் இளைய மகன் வேல் முருகன். முருகன் தமிழ் முருக கடவுள். அதான் பள்ளியில மொட்டையாடியா இருக்கிறார் அவரு, கோமநாடி. ஆமா. பார்த்தா எல்லா கிரகம் விளங்கி. அதான். ஆமா. இப்படிப்பட்ட அந்த பலனை சென்று அந்த ஆண்டவரை சென்றால் பில்லி சுனியமெல்லாம் வெற்றி விளங்கி போயிடும். அப்படியா? ஆமா. சரி. இருந்தாலும் வேல் முருகன் விநாயகர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டில் சிறு சிறப்பு செல்வாக்கோடு வாழ்ந்தாலும் வந்து விஷயம் என்ன? ஒரு சமாதானம். கணவரே, கணவரே, சாமி, பரமேஸ்வரன், உன் புருஷன், அம்மா உன் புருஷன், உன் புருஷன். ஐயோ நானா மன்னா ஐயோ போயிட்டீங்களா? நான் பூ வைக்க முடியாது, நான் பொட்டு வைக்க முடியாது, இப்படி சிகிச்சிக்கிட்டு புடவையெல்லாம் கட்ட முடியாது, இப்படி சிகிச்சிக்கிட்டு புடவையெல்லாம் கட்ட முடியாது. என்ன செய்வேன்? போயிட்டு கிடையாது, பொட்டு வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது, கலர் கலரா புடவை கட்ட முடியாது. அந்த குறைதான் உனக்கு. ஆனா புருஷன் போயிட்டா கவலை இல்லை. பேசுறா பாரு பேச்சு. பவுன் வளையல் போட முடியுமா? இல்ல, நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. இந்த பொட்டு வைக்க முடியாது, கலர் கலரா புடவை கட்ட முடியாது, பூ வைக்க முடியாது. புருஷன் செத்து போயிட்டான். அதான் வைக்க முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க. அவர் கூட்டிட்டு வர சொன்னாருமா அப்படின்னு. அப்படியே கூட இருந்த குடும்பத்தை கெடுத்துருவேன். இல்ல, சாமி எங்க படிக்க போறேன், போய் கூட்டிட்டு வரா அப்படின்னாரு. அது எப்ப வியாபாரம் பண்ணாரு தெரியலையே. படியளக்க படியளக்கவா? சாமி மன்னா